தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது மதுரை பாரபத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 2வது மாநாட்டின் வெற்றி செயல்பாட்டிற்காக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். இக்கட்சியின் மாநாடு ஏற்கனவே சென்ற வருடம் விக்கிரவாண்டியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிலையில் 2வது மாநாட்டிற்காக ஆகஸ்ட் 20ஆம் தேதியே தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மதுரையில் ஆஜராகிவிட்டார்கள். இன்று அதிகாலை முதல் மாநாட்டு திடலை நோக்கி தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து கொண்டிருக்கும் நிலையில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நிறுத்துவதற்கென்றே தனியாக இடம் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் பக்காவாக தளபதி அவர்கள் தொண்டர்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார். யாருமே எதிர்பார்க்காத வகையில் கூட்டம் குவிந்து வருகிறது. 2 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் தொண்டர்களை வரவேற்கும் நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 லட்சம் தொண்டர்களுக்கு மேல் மாநாடு திடலில் குழுமியுள்ள நிலையில் மேலும் ரசிகர்கள் வந்த வண்ணம் இருக்க கூட்டத்தை பார்த்து எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல மதுரையே ஆச்சரியத்தில் ஸ்தம்பித்திருக்கிறது. விஜயின் வருகைக்காக மக்கள் வெள்ளம் காத்திருக்கையில் சென்னையிலிருந்து சாலை வழியாக நேற்றே மதுரை நகருக்குள் நுழைந்து விட்டார். இன்று மாலை 3 மணிக்கு மாநாடு திடலுக்குள் நுழைந்து 5 மணிக்கு டிவிகே தலைவர் விஜய் அனல் பறக்கும் பரப்புரையை தொடங்குவார். மாநாடு 4 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு முடிக்க விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவே விஜயின் வருகைக்காக காத்திருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த மாநாட்டிற்கு பிறகு நடிகர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொள்வார்.